நல்லதும் கெட்டதும் ஒன்றாக கொட்டி கலந்த உலகம் இந்த உலகம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிற ஒரு ஓமை என்ன தெரியுமா? வலை பற்றிய ஓமை. இந்த உலகத்தினுடைய தற்போதைய நிலையை தெளிவாக சொல்கிறார். அதோடு சொல்லி இன்னொன்றையும், எதிர்காலத்தினுடைய தீர்ப்பை பற்றியும் இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். இந்த உலகம் நல்லது கெட்டது கலந்து செய்து கலவை என்று சொல்வார்கள். அதான் சொல்லுவாங்கள்ல, நல்லதும் கெட்டதும் கலந்து செய்த கலவை நான் அப்படிம்பாங்க. அது மாதிரி இங்கே ரெண்டு விஷயங்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும். ஒன்று, சகிப்புத்தன்மை. அன்புக்குரியவர்களை, கொஞ்சம் சகிப்புத்தன்மையை நம்மகிட்ட வளர்த்துக்கணும். என்ன சகிப்புத்தன்மைன்னா, எல்லாரும் அம்பி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட முடியாது. எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகம் என்பது நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறதுனால சில வேளைகளில் சகித்து கொண்டிருக்க வேண்டும். அது சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அதை ஒரு காரணம் காட்டி நாம் தோற்று போகக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. தீயமை இருக்கும் என்பது தெரிந்தும் விலகி செல்கிறோம் பாருங்கள். அதுதான் உண்மையான ஒரு பக்குவம் என்பது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடுற தண்ணியை குறுக்க நீங்கள் ஏதாவது ஒன்றை வச்சு தடுத்து பாருங்கள், அது என்ன பண்ணும்? சைடில் போகும். அதுக்கு தெரியுது இது ஏதோ நமக்கு இடைஞ்சலாக வர்ற ஒரு தடுப்பு, அதை நம்ம கடந்து தான் போகணும்னு சொல்லி ஒதுங்கி போகும், சோர்ந்து போகாது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, தன்னகத்தே பகுத்தறிகிற பக்குவம் வேண்டும், பிரித்தறிகிற பக்குவம் வேண்டும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓமை மற்றவர்களை குறை சொல்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. நமக்குள் இருக்கும் கெட்ட மீன்களை நீக்கி நல்ல மீன்களை சேகரித்து வைக்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கறது தான் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித சின்னப்பர் சொல்வார், 12வது அதிகாரம் 21வது வசனத்தில், தீமையினால் தோற்று போகாதீர்கள், தீமைக்கு நீங்கள் தோற்று போகாதீங்க அப்படிம்பார். அதோடு மட்டும் இல்லை, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கிற பொழுது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நல்லவற்றை பிடித்து கொள்ளுங்கள், தீமையிலிருந்து விலகி போங்கள் அப்படிம்பாங்க. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நம்மை பிடித்து ஆலோசிக்க வேண்டும், அலச வேண்டும். ஒவ்வொரு நாளும் அரிசி அலசி சமைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். பேரரசர் அசோகரினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தனி அலசல் பண்ண காரியம் ஒன்று உண்டு. கலிங்கத்து போர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கலிங்கத்து போரில் லட்சக்கணக்கான பேர் இறந்து இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வெறும் பிண வாடையாக அடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நடுவில் அவர் கடந்து செல்லும்பொழுது அவருடைய மனசாட்சியை குத்துகிறது. அந்த மனசாட்சி ஒரு அலசுகிறது. அந்த நேரத்தில் மனசாட்சி விழித்து கொண்டது. அப்போது தான் சொன்னாராம், அப்பா போதும், பேரரசுங்கிற எண்ணம் போதும், பொறாமைங்கிற எண்ணம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சுய அலசி பார்த்து தான் அந்த வாழ்வை, அந்த இனிமேல் இது ஒரு போர் வேண்டாம் என்று முடிவெடுத்தார் என்று சொல்லி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பார்ப்பார், சுய ஆய்வு செய்து பார்த்துருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மீனவன் கரையில் அமர்ந்து கொண்டு வலைகளை அலசி கொண்டிருப்பார், நல்லது கெட்டது என்று அலசி கொண்டிருப்பார். அதுதான் இன்றைக்கி நற்செய்தி பார்த்தோம். அதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியின் கரையில் உட்கார்ந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல், நம்முடைய சொல், நம்முடைய சிந்தனை, எண்ணம், இவற்றையெல்லாம் ஒரு அலசி பார்த்து நல்லது தேவை, கெட்டது தேவையில்லை என்று நீக்குகிற ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள்.